ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. குலதெய்வம் தெரியாதவங்க திருமியச்சூர் அப்படிங்கிற ஊரில் லலிதாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம வேண்டிட்டு வந்தோம்னாலே நம்ம குலதெய்வத்தை காட்டி விடுவாங்க. நல்லா ஃபுல்லாக மொச்சக்கட்டையை ரொப்பிட்டு இதே மாதிரி வெள்ளி விளக்குல நெய் விட்டு ஏற்றணும், அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு சுக்கிரன் தான் பலம் பெறணும், பெண்களுக்கு செவ்வாய் பலம் பெறணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேர் போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வருவாங்க. அது ஒரு கல்ச்சர் நம்ம சென்னையில் இருக்கு. தாழம்பூ சென்ட்டை விட்டு திரி வச்சு அந்த சுவாமிக்கு ஏற்றிட்டு வரலாம். இந்த பர்ஃப்யூம் இருக்குல்ல, இந்த வாசனை இருக்குல்ல, இந்த வாசனை யார் கொண்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேரும், அந்த ஹனுமாருக்கும் சேரும். இதே மாதிரி ஹனுமாருக்கு ஒரு 7 வாரம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு கண்ணில் படக்கூடிய ஒரு செக்யூரிட்டிக்கு அன்னதானம், டெய்லி ஒரு லஞ்ச், ஒரு 10 வாரம் 7 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் அவருக்கு லஞ்ச் வாங்கி தந்து பாருங்களேன். கட்டாயம் இந்த செவ்வாயானது நம்மளுடைய இதில் பலம் பெறும். மேம், இன்னைக்கு தேதிக்கு 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு புலம்பலாக இருக்குது. இப்போ இந்த கல்யாண தடை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஏன் ஏற்படுது? ஏன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஏங்கிற ஆராய்ச்சி நிறைய ஜோதிடத்தில் நாங்களும் பார்த்து சொல்கிறோம். அதை எப்படி தீர்த்துக்கலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாமே. தடைங்கிறது எல்லாருக்கும் கட்டாயம் வருது. செவ்வாய்னால இருக்கலாம், குருவினால இருக்கலாம், சனினால இருக்கலாம், சுக்கிரனால இருக்கலாம். இந்த 4 கிரகங்களும் தான் கல்யாண தடைக்கு முன்ன நின்று ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது தாண்டி அவரவர்கள் ஜாதகத்தில் கஸ்டமைஸ்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதை நம்ம பொதுப்படையாக சொல்ல முடியாது. பட் நம்ம இதுக்கு உண்டான என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இதுலேருந்து விடுதலை பெற்று பாவம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோமே. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விஷயம் சொல்லலாம். எகெயின் என்னென்னா, நம்பர் 1, குலதெய்வம் அப்படின்னு எல்லாருக்கும் குலதெய்வம் தெரிஞ்சிருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க திருமியச்சூர் அப்படிங்கிற ஊரில் லலிதாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம வேண்டிட்டு வந்தோம்னாலே நம்ம குலதெய்வத்தை காட்டி விடுவாங்க. இல்லைன்னா அவங்களையே என்னுடைய குலதெய்வத்துக்கு நீ சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு சூஸ் எய்தர் யுவர் குலதெய்வம் ஆர் திருமியச்சூர் அம்பாள். இவங்களை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தட்டு தாம்பாளம், பித்தளை தாம்பாளம் வச்சுக்கோங்களேன், தட்டு சின்னதாக, அது நிறையா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற. பெண்ணாக இருந்தால் துவரம் பருப்பை நல்லா ஒரு 1/2 கிலோ அதில் ஃபுல்லாக பரத்திடணும். 2 விளக்கு எடுத்துக்கணும். ஒரு விளக்கில் நெய், ஒரு விளக்கில் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் வெளுத்துற விளக்கு எதுவாக இருக்கலாம் அப்படின்னா அந்த மண்ணகலாக இருக்கலாம். நெய் ஏற்றுற விளக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக வேறு வெள்ளி விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த நெய் இந்த பக்கத்தில் நெய் போட்டு திரி போட்டு வெள்ளி விளக்கு, நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு அகல் விளக்கு, 2யும் அந்த துவரம்பருப்பு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த குலதெய்வத்தை முன்னாடி வச்சு நல்லா கும்பிட்டுட்டு அந்த குலதெய்வத்தை மினிமம் 7 தடவை வலம் வரணும். முடிஞ்சால் இந்த விளக்கை வச்சுட்டே வரலாம். இந்த பெண்ணாக இருந்தால் துவரம்பருப்பை வச்சுட்டு இந்த கையில் தீபத்தை வச்சுட்டு, நம்ம அந்த காலத்துலலாம் அதெல்லாம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். கங்கைக்கு ஆரத்தி விடுறது, நதிக்கு ஆரத்தி விடுறது, பெண்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. இது அதுதான் இந்த பெண்கள் இந்த மாதிரி இந்த ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் நவதானியத்தை நல்லா உங்களுக்கு முளைக்கட்டி விட்டு அதில் விளக்கேற்றி எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் ஆரத்தி காமிச்சிட்டு வருவாங்க. அது மாதிரி இதை எடுத்துகிட்டு 7 சுற்றி அம்பாள் இடத்துல வச்சுட்டு வர்றதுங்கிறது பெண்களுக்கு. ஆண்களாக இருந்தால் இதே துவரம்பருப்புக்கு பதிலாக மொச்சக்கொட்டையை நம்ம வச்சுக்கணும். நல்லா ஃபுல்லாக மொச்சக்கொட்டையை ரொப்பிட்டு இதே மாதிரி வெள்ளி விளக்குல நெய் விட்டு ஏற்றணும், அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு சுக்கிரன் தான் பலம் பெறணும், பெண்களுக்கு செவ்வாய் பலம் பெறணும். துவரம்பருப்புங்கிறது செவ்வாயாகவும் மொச்சக்கொட்டைங்கிறது சுக்கிரனாகவும் எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் தீபம்ங்கிறது சனிக்காகவும், நெய் தீபம்ங்கிறது குருக்காகவும், வெள்ளி விளக்குங்கிறது சுக்கிரனுக்காகவும். இப்போ நான் சொன்ன எல்லா கிரகங்களுடைய பரிகாரமாக இது அமையும். ஸோ குலதெய்வ இடத்துல அழகாக இந்த தீபத்தை ஏற்றி 7 தடவை சுற்றி முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யணும் பெண்களாயிருந்தால்.
ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். கட்டாயமாக 7 தடவையாவது போயிட்டு வரணும். முடிஞ்சால் 7 மாதம் போகலாம், இல்லை 7 வாரத்திலேயே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வரும்போது கட்டாயமாக திருமணம்ங்கிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் அவங்களுக்கு ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். கட்டாயமாக ஓப்பன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர இன்னும் 2-3 சொல்லலாம். அப்படின்னாக்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சென்னை இருக்குல்ல, இந்த சென்னையில் திருவிடவந்தை அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலில் பெருமாளுக்கு பேரே நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்லுவாள். நித்திய கல்யாணம்னா டெய்லி கல்யாணம் நடக்கிறது. டெய்லி கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த கல்யாண உற்சவத்தில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களே கல்யாணத்துக்கான உண்டான ஒரு பிரார்த்தனை செய்யணும், என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பண்ணிவிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேரை போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வருவாங்க. அது ஒரு கல்ச்சர் நம்ம சென்னையில் இருக்குது. இது மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்கும். சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் சென்னை, நான் சென்னை பற்றி சொல்கிறேன். இது 2 தவிர இன்னொன்று, மங்களக்காரகன் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் மங்களம்னா எல்லாருக்குமே கல்யாணம்னா மங்களம் தான். ஆணாக இருந்தாலும் மங்களம் தான் கல்யாணம், பெண்ணாக இருந்தாலும் மங்களம் தான் கல்யாணம். அப்படிப்பட்ட அந்த கல்யாண ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆஞ்சநேயர் பக்தி ஆஞ்சநேயராக இருக்கிறது பெட்டர். இந்த சென்ஸ் கை கூப்பி இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அவருக்கு இது பாருங்களேன், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா தாழம்பூ சென்ட்டுன்னு சொல்லுவாள், தாழம்பூன்னு சொல்லுவாள். தாழம்பூவை ஆஞ்சநேயருக்கு சாத்த முடியாது. பிகாஸ் ருத்ரநம்சமான சிவனுக்கு தாழம்பூ ஒத்துக்காது. அதனால தாழம்பூ சென்ட் எடுத்து இதே மாதிரி ஒரு விளக்கு, அகல் விளக்கில் எண்ணெய் போட்டு தாழம்பூ சென்ட்டை விட்டு திரி வச்சு அந்த சுவாமிக்கு ஏற்றிட்டு வரலாம். இந்த பர்ஃப்யூம் இருக்குல்ல, இந்த வாசனை இருக்குல்ல, இந்த வாசனை யார் கொண்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேரும், அந்த ஹனுமாருக்கும் சேரும். இதே மாதிரி ஹனுமாருக்கு ஒரு 7 வாரம் பண்ணிட்டு வந்தால் கட்டாயமாக தாழம்பூ ஊதுபத்தி வாங்கி தரலாம். அதெல்லாம் ஏற்றலாமே. தாழம்பூ ஊதுபத்தி அந்த அனுமார் சன்னதிக்கு வாங்கி தரலாம். இதே மாதிரி 7 வாரம் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு பண்ணுறது மட்டும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை பண்ணும்போது பலனானது ஈஸியாக கைகூடும். அதே மாதிரி அவரை ஒரு 7 தடவையிலேருந்து 21 முறை வரைக்கும் பிரதட்சணம் சுற்றி வரணும். அப்படி வரும்போது பலனானது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கைகூடும். திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கான ரீசன்ஸ் நீங்கள் சொன்னீங்க, செவ்வாய் அப்படின்லாம் சொன்னீங்க. மக்கள் அந்த ஜாதகத்தை நிறைய ஒரு 25 வயசு வரையே அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிறகு அவசரமாக பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நாட்களை கடத்தி அதில் ஒரு மென்டல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை? செவ்வாயில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கா, செவ்வாயில் பிரச்சனைனால அந்த மங்களக்காரகனான ஹனுமார் நீங்கள் முடிஞ்சால் டெய்லியே அந்த பக்கத்தில் இருக்கிற ஹனுமார் கோயிலில் சூஸ் பண்ணிக்கோங்க. அது பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. முருகன் எப்படிப்பட்ட முருகனாக இருக்கணும், பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளி தெய்வானையோட கல்யாண கோல முருகன் இருக்காங்கல்ல, இந்த முருகனை நீங்கள் சேவிக்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செவ்வாயானது பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இது பலம் பெறும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா. செவ்வாயின்னா இந்த முருகன் அக்னி கலை, இந்த வள்ளி தெய்வானை 2 பேரும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன். ஸோ இப்போ செவ்வாய் குரு சுக்கிரன் அந்த இடத்துல இணைஞ்சு விட்றது. அப்பேற்பட்ட அந்த இடத்துல அந்த கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகனுக்கு உங்களால் இயன்ற விஷயங்கள், சிகப்பு கலர் பூவாக இருக்கலாம், சிகப்பு கலர் வஸ்திரமாக இருக்கலாம், வாசன திரவியங்களாக இருக்கலாம், தூபமாக இருக்கலாம், அபிஷேக பொருள்களாக இருக்கலாம். இதில் அபிஷேக பொருள்களில் குங்குமம், விபூதி, இளநீர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சுக்கிரனானது, இளநீர் கொடுக்கும்போது சுக்கிரனானது பலம் பெறும். பால் இந்த மாதிரியான விஷயங்கள், சுத்த ஜலம் எல்லாம் கொடுக்குற போது அதுக்குண்டான கிரகங்கள் பலம் பெறும். அதனால நீங்கள் அந்த அபிஷேகத்துக்கு முருகனுக்கு உண்டான எல்லாம் வாங்கி தரலாம். அதே மாதிரி பெருமாள் கோயில்களில், அதே மாதிரி தாயார் இருவரும் சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கிராண்டாக எந்த நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நடத்தக்கூடிய கோயிலாக இருக்கணும். அபிஷேகம் நம்ம கொண்டு கொடுத்தா பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி கோயிலாக எடுத்துக்கோங்க. கட்டாயமாக இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. முருகன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், இந்த வைபவமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு வரலாம். வரும்போது கட்டாயமாக அவங்களுக்கு அந்த
நீங்கள் சொல்ல மாதிரி அந்த 25 வயசு வரைக்கும் நம்ம கவனிக்காத அந்த தடைகள் நீங்கும். இதில் பர்டிகுலராக செவ்வாயில் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அவர்கள் செவ்வாய்னா நாங்கள் நாயின்னு சொல்லுவோம். நாய்க்கு உணவு வாங்கி போடலாம், பிஸ்கெட் வாங்கி போடலாம். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே கூட நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய்க்கு பெட் பண்ணி பேம்பர் பண்ணி அதுக்கு உண்டான அது சந்தோஷமாக இருக்க நம்ம வாழ்த்தும் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட ட்ரெஸ்ஸில் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாமும் நம்ம செவ்வாய்ன்னு சொல்லுவோம். ஆர்மி இவங்க எல்லாமும் நம்ம செவ்வாய்ன்னு சொல்லுவோம். நமக்கு கண்ணில் படக்கூடிய ஒரு செக்யூரிட்டிக்கு அன்னதானம், டெய்லி ஒரு லஞ்ச் ஒரு 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 10 வாரம் 7 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் அவருக்கு லஞ்ச் வாங்கி தந்து பாருங்களேன். கட்டாயம் இந்த செவ்வாயானது நம்மளுடைய இதில் பலம் பெறும். சரியா? பவழத்தை நம்ம செவ்வாய்ன்னு சொல்லுவோம். பவழத்தை நம்ம தானமாக பண்ணலாம். அதெல்லாம் கேரட் கணக்கில் வாங்கணும், குவாலிட்டி ஆஃப் பவழத்தை பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப நச்சு பாடு கஷ்டம். அப்போ இது உங்களுக்கு செவ்வாய்க்கு நாய்க்கு உணவு போடுறது, ஒரு செக்யூரிட்டிக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுங்கிறது. ஒரு ஆர்மி மேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு, அவர் ஆர்மிக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு தேவையான அந்த ஒரு வாரம் அவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அனுப்பலாம். அவங்களுக்கு கடமைகளை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி எல்லாம் பண்ணும்போது செவ்வாயானது கொஞ்சம் பலம் பெறும். செவ்வாயினால் பிரச்சனையாக இருந்தால் குரு ஆர் சுக்கிரன் இவாளால் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு யானை அப்படின்னு சொல்லுவோம். யானையோ இல்லை ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவரோ அவரிடத்துல ஆசீர்வாதம், குருவனுடைய ஆசீர்வாதம், யானைக்கிட்ட பைசா கொடுத்தா ஆசீர்வாதம் பண்ணிடுமே அப்படி. சுக்கிரன் அப்படின்னா நல்ல வளர்ந்த சுமங்கலி பெண்கள், அவங்களிடத்துல ஆசீர்வாதம் வாங்கினா போகிறோம். அம்மா என்னை வாழ்த்துங்கம்மா, என்னை கல்யாணம், இவ்வளோதான். ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு 4-5 பேர் வராங்க, அம்மா எனக்கு கல்யாணம் ஒன்று வாழ்த்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கோ இல்லை வளையலோ வாங்கி கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே சுக்கிரனை வளப்படுத்தும், குருவை வளப்படுத்தும். சனி அப்படின்னா நம்மளையோட வயதில் முதிர்ந்தவர்கள், கால் ஊனமானவர்கள், அவங்களுக்கு இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம், ஒருத்தர் ஹேண்டிகேப்டு வராரு, அவர் ஹேண்டிகேப் தான் வந்துடுவார் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அவசரமாக அவரை போய் கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுங்க, அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு சனியினுடைய பரிகாரம் நிறைவேறிடும். இப்படி சின்ன சின்னதாக நடைமுறையில் வாழ்நாளில் நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவர்களிடத்துலேருந்து ஆசீர்வாதம் வாங்கும்போதே அந்த கிரகமானது நம்மளை பலப்படுத்திடும். சரியா? கல்யாண தடைகள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் தகவலுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதெல்லாம் சிம்பிளாக எல்லாரும் டெய்லி செய்யக்கூடியதாக நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நாம் என்ன செய்யலாங்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றிகள், வணக்கங்கள். கலாட்டா டிவைன் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்கினா 5000 square feet free.